ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்மளோட மதன் இருக்காப்ல. இன்னைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் ரிவ்யூ பண்ண போறோம். பட் எதுக்கு மஞ்ச சொக்கா போட்டு வந்திருக்காரு அப்படின்னு எனக்கு புரியல. ஏதாவது கோர்ட்ல ஏதாவது கேஸ் போட போறீங்களா? பதில் கேஸ் ஏதாவது போட போறீங்களா? எல்லாம் தேவையில்ல ப்ரோ. நம்ம ஏதாவது பேசினா அப்புறம் ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க. எல்லாம் ஒரு காரணத்தை ஒரு ஃபன்னி பேண்டரா பாப்போம். அத்தனை நாள் நம்ம கூட பழகிட்டு ஒன்னா முன்னா பழகிட்டு ஓகே, அது ஒரு இது, எப்படி அது ஒரு பண்றீங்க? பாட்டு இப்படி எனக்கு பண்றாங்க. ஆமா, வருத்தம்ப்பா. பாத்துக்கலாம், சரி, மேட்ச்ல எனிவே, பாத்துக்கலாம். சரி, கான்டெக்ட் புரியாதவங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் கான்டெக்ட் புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து தலைவன் தோனி அந்த மணி ஹைஸ்ட் வீடியோ ஒன்னு பண்ணாங்க சிஎஸ்கே. அதுல வந்து ஜெயிலர் சாங்ஸ் வந்து யூஸ் பண்ணதுக்காக ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க இன்ஸ்டாகிராம்ல. ஆல்சோ அது வந்து கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்காக தான் இப்படி ஒரு ஓப்பனிங். தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஸோ எனிவே, எஸ்ஆர்ஹெச் நான் ஸ்குவாட் படிக்கிறேன் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் நம்ம இன்சைட்ஸ் கொடுக்கலாம். ஓகே. பேட்டர்ஸ் அனிகேத் வர்மா, ஸ்மரன் ரவிச்சந்திரன், டிராவிஸ் ஹெட். விக்கெட் கீப்பர்ஸ் இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன், சலீல் அரோரா. ஆல்ரவுண்டர்ஸ் ஹர்ஷல் பட்டேல், கமிந்து மெண்டஸ், ஹர்ஷ் டூபே, பிரைடன் கார்ஸ், சிவங் குமார், கிரானிஸ் ஃபொலேத்ரா. அவரை பத்தி நிறைய பேசுறாங்க. லியம் லிவிங்ஸ்டன், நம்ம அபிஷேக் சர்மா, அவரும் ஆல்ரவுண்டர் தான். நிதிஷ்குமார் ரெட்டி, ஜாக் எட்வர்ட்ஸ். போலர்ஸ்ல வந்து பேட் கமின்ஸ் அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து அவைலபிள் இல்ல, லேட்டரா தான் ஜாயின் பண்ண போறாரு. அவர் தான் கேப்டன். இப்ப ஸ்டாண்ட் இன் கேப்டனா இஷான் கிஷன் இருக்காரு. வைஸ் கேப்டனா அபிஷேக் சர்மா அறிவிச்சிருக்காங்க. So carrying on with bowlers, Jishan Ansari, Jaydev Unadkat, Ishan Malinga, Sakib Hussain, Omkar Tamale, Amit Kumar, பிரஜூல் ஹிஞ்சே, சிவம் மாவி. நிறைய அன்னோன் கமாடிட்டிஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. சோ எடுத்துட்டு வரேன் எல்லாரையும். நான் சொல்ற பிளேயர்ஸ். சரி, ஓகே. ஆரம்பிக்கிறப்போ வந்து அவங்களுக்கு வந்து எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கான இன்ஜுரி அப்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பேட் கமின்ஸ் ஒன் பை அலோவ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ல ஒருவேளை முடியலனாலும் எக்ஸ்டென்ஷன் ஆக வாய்ப்புகள் இருக்கு சொல்லிக்கிறேன். பட் ஹீல் கம் பேக் பிகாஸ் அவர் வந்து இங்க விக்டோரியா இருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த கான்டாக்ட் மூலமா ஹீல் கம் புஷ் பண்ணி வாரத்துக்கு. அண்ட் ஜாக் எட்வர்ட்ஸ்னு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்கல்ல, அவரும் வந்து இன்ஜுரினால அன்அவைலபிள். ஸோ வந்து உங்களுக்கு வந்து 2 ஓவர்சீஸ். ஜாக் எட்வர்ட்ஸ் வந்து ஆஸ்திரேலியால நெக்ஸ்ட் பிக் திங்க்னு பேசிட்டு இருக்காங்க. கைண்ட் ஆஃப் ஒரு அப்கமிங் ஆல்ரவுண்டர்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு அதிகமா ரேட் பண்ணாங்க. பட் அவரை ப்ரிசர்வ் பண்ற மாதிரி கேம் கிரீனுக்கு அடுத்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ப்ரிசர்வ் பண்றதுக்காக இன்ஜுரியா அப்படின்னு என்னன்னு தெரியல. பட் அவரும் இன்ஜுரி. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ரீலங்கா பிளேயர் கமிந்து மெண்டிஸ் நினைக்கிறேன். கமிந்து மெண்டிஸ் இல்ல, ஈஷன் மலிகா. அவருக்கும் வந்து இன்ஜுரி. இட்ஸ் நாட், அதாவது அவங்களுக்கு வந்து 8 ஓவர்சீஸ்ல வெறும் 5 பேர் தான் அவைலபிள். அதுல ஒண்ணு வந்து உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி வந்து லியாம் லிவிங்ஸ்டனா இல்லைன்னா கிளாஸ் யாராவது ஒருத்தர் தான் ஆட முடியும். சோ அவங்கள ஒருத்தர் தான் ஆட போறாங்கன்றதுனால அவங்களுக்கு ஆமா 3 இன்ஜுரி. ஆக்சுவலா 3மே இன்ஜுரி. அவங்களுக்கு வந்து என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல, போலிங் அட்டாக் லீட் பண்றதுன்னு சொல்லிட்டு. சோ இது வந்து ஒரு பெரிய டிராபேக் அவங்களுக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங்னு பாத்தீங்கன்னாலும் தே ஹாவ் சம் குட் திங். ஸோ பவுலிங் வந்து ஆன ஃபன்னி நோட் நான் சொல்றது வந்து ஹைதராபாத் மாதிரி ஒரு நேஷனல் லெவல் வச்சுட்டு பவுலர்ஸ்லாம் வந்து டோல்கேட்ல நிக்கிற ஆளுங்க மாதிரி தான். இந்தாங்கப்பா ரன் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ரொம்ப பாவம் அங்க இருக்க பவுலர்ஸ்லாம். என்ன எப்ப பார்த்தாலும் எப்ப அடுத்த முன்னுன்னு கேட்டு. அண்ட் அந்த டைம்ல பேட் கமெண்ட்ஸ் இருந்தனால அட்லீஸ்ட் கொஞ்சம் ஹேண்டில் பண்ற மாதிரியே இருந்து 2024ல. நான் ஃபைனல் அப்ப நான் அங்க இருந்தேன் சேப்பாக்ல. அந்த ஒரு கிரம்பிள் சீசன் வந்தவுடனே அப்படியே வந்து மொத்தமா விழுந்துட்டாங்க பேக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் தே ஹாவ் சம் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அவங்க டேலண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பிளேயிங் லெவன் படிக்கிறேன். அவங்க டேலண்ட்ஸ் வந்து டு வாட்ச் அவுட் ஃபார் சலீல் அரோரா. ஜார்க்கண்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு 39 பால் 100 அடிச்சிருக்காரு. பயங்கரமான விக்கெட் கீப்பர். ஜார்க்கண்ட் விக்கெட் கீப்பர் அங்க இருக்காரு. பட் இவர் விக்கெட் கீப்பர் பண்ண மாட்டாரு. பட் எட் ஹில் பி இன் ஃபீல்ட் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 55 நம்பர் 5 நம்பர் 6ல அவங்களுக்கு ஒரு பெரிய வேக்கியம் இருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி தான் டிபெண்ட் பண்ணிருக்காங்க. பட் நிதிஷ்குமார் ரெட்டியும் அவ்வளோ அட்டாக்கிங்கா பண்ணல பாஸ்ட் கப்பல் ஆஃப் இயர்ஸ். எனக்கு தெரிஞ்சு சாலில் அரோரா வில் பி பிளேயிங். ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமா சம்பவம் பண்ண போன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு நிறைய வேக்கியம் இருக்கு ஆடுறதுக்கு. கிளாஸனுக்கு அப்புறமா அவர் பினிஷ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு அடிஷனல் திங், ஸ்மரன் ரவிச்சந்திரன் அவரை பத்தி நல்லா பேசியிருக்காங்க. லாஸ்ட் கப்பல் ஆஃப் சீசன்ல கர்நாடகாவுக்கு பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஆஃப் ஸ்பின்னரும் போடுவாரு. ஸோ ஒருவேளை டவுன் தி ஆர்டர் தேவைப்பட்டாலும் ஆட முடியும். அண்ட் அனதர் பிளேயர் ஜீசன் அன்சாரி. இவங்கெல்லாம் வந்து அன்னோன் டேலண்ட். ஜீசன் அன்சாரி வந்து உங்களுக்கு மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் நினைக்கிறேன் டாப் விக்கெட் டேக்கர்ஸ் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்ல. அண்ட் சகிப் ஹுசைன் ஒரு பிளேயர் இருக்காரு. அவர் வந்து 140+ கிளாக் பண்ணக்கூடிய பிளேயர். 2024ல வெறித்தனமா போடுவார். லைக் நல்ல ஹைட்டு, டால் ஹைட்டு, போடுறதும் சருன்னு போடுவார். பட் கன்சிஸ்டன்ஸா போடாததுனால அவருக்கு வந்து பெருசா வந்து சான்சஸ் கிடைக்கல ஐபிஎல் லீக்ல. 2024ல கேகேஆர் கூட இருந்திருக்காரு. இன்னொரு நோட் என்னன்னா இப்பதான் வந்து 10 விக்கெட் ஆள் எடுத்திருக்காரு. பீகார் பிளே பண்ணி. பீகார் தான் அப்ப ஆளு
பயங்கரமான ஆள் வச்சிருக்காங்க. பட் இவங்கெல்லாம் வந்து அன்னோன் கமாடிட்டி பெருசா அந்த எக்ஸ்பீரியன்சஸ் இருக்காதனால மேபி கொஞ்சம் அடி வாங்கலாம். பட் இவங்களெல்லாம் கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணலாம். இந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் இவங்க வந்து கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அங்க ஆடுறதுக்கு ஆள் இல்லை. அண்ட் அனிகேத் வர்மா பேட்டர் உங்களுக்கே தெரியும். நம்ம இவர் கூட சிஎஸ்கே டேலண்ட் ஸ்கோட் இருந்தால வித்யுத் சிவராஜ் அவர் கூட நிறைய சஜஸ்ட் பண்ணாத சிஎஸ்கேல போனே சொன்னாங்க. ஸோ நல்ல பேட்டர் நல்ல ப்ராடிஜிஸ் வச்சிருக்காங்க. பட் இவங்களுக்குலாம் அந்த வந்து அதான் கலெக்டிவா வந்து அவங்க வந்து ஒர்க் ஆகணும். கலெக்டிவா உங்களுக்கு ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து இஷான் கிஷன் மாதிரி ஒரு கேப்டன் வந்து இப்ப எடுத்த ஸ்டெப் வந்து திங்கிங் லைக் ஏன்னா ஜார்க்கண்டும் வந்து அந்த மாதிரி டீம் தான், பெருசா வந்து சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் கிடையாது. இப்பதான் வந்து சைட் மிஸ்டேக் ஆஃப் வின் பண்ணியிருக்காரு. இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் தேர் சூப்பர் குட். ஏன்னா நல்ல ரிசோர்சஸ் வச்சிருக்காங்க. பவுலிங் தான் ப்ரோ ரொம்ப பாவம் ப்ரோ. உங்களுக்கு ஹர்ஷத் பட்டேல் ஜெயநீத் குணத்தை தவிர வேற யாருமே கிடையாது. நீங்க வந்து சிவம் மாவி தான் ஆடணும். அதுக்கப்புறம் நீங்க ஆப்ஷன்ஸ் யோசிச்சு பார்த்தா கூட பாருங்களேன். இப்ப உங்களுக்கு பேட் கமின்ஸ் இல்ல, ஒரு கேப்டன் மிஸ், ஒரு ஃபாரின் பவுலர் மிஸ். அதுக்கப்புறம் சரி ஈஷான் மலிங்கா வச்சு போடலாம், அவர் கொஞ்சம் நியூ பால்ல ரிவர்ஸ் ஸ்விங் போடுவார்னு அவர் வச்சு ஆட வச்சா அவரும் ஆளுக்கானோ அவரும் இன்ஜுரின்றாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கே ஆள் கிடையாதுன்றப்போ அவங்க வர்றான்னு சொல்ல அதுதான் பெரிய கஷ்டம் அவங்களுக்கு. பவுலிங் ரொம்ப வீக். கமின்ஸுக்கு லைக் ஃபார் லைக்கா பிரைடன் கார்ஸ்க்கு தான் போய் ஆகணும், அவங்க வேற வழியே கிடையாது. பட் அவர் T20 பெருசா பண்றது இல்ல ப்ரோ. அவரு ஜஸ்ட் ஆஃப் ஸ்கில் செட் தான் நான் பேசுறேன். ஆள் இல்ல, யாருமே கிடையாது. சன்ரைசர்ஸ்ல நீங்க சொன்ன மாதிரி மோஸ்ட்லி அன்னோன் கமாடிட்டிஸ், பேட்டிங் தான் பெருசா இருக்கு. எனிவே உங்களோட பிளேயிங் 11 சொல்லுங்க, அப்புறம் நான் என்னோட இன்சைட் சொல்றேன். என்னோட பிளேயிங் 11 வந்து அது ஸ்டார்ட் வித் டிராவிஸ் ஹெட், அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, இந்த 300+ அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும் இவங்க 2 பேர் வச்சு. அதுக்கப்புறம் நம்பர் 3 இஷான் கிஷன், நம்பர் 4 வந்து நிதிஷ்குமார் ரெட்டி டு பிரிங் பேலன்ஸ், நம்பர் 5 வந்து சலில் அரோரா, நம்பர் 6 வந்து அல் பிரிங் ஸ்மரன் ரவிச்சந்திரன். இப்போதைக்கு நான் ஸ்மரன் ரவிச்சந்திரன் வச்சிருக்கேன். அப்புறம் நம்பர் 7 வந்து அல் பிரிங் ஹர்ஷல் பட்டேல். நம்பர் 8 வந்து எனக்கு இப்போதைக்கு நான் வந்து சிவம் மாவி தான் வச்சிருக்கேன். ஏன்னா சிவம் மாவி தவிர அவங்களுக்கு எந்த பேசரும் இல்லை. அப்புறம் பிரைடன் காசை உள்ள கொண்டு வந்துப்பேன் லைக் பிட்வீன் 7, 8, 9. அப்புறம் வந்து ஜீசன் அன்சாரி நம்பர் 10. நம்பர் 11 வந்து அது பிரிங் அது சக்கீப் ஹுசான்ற பிளேயர் வந்து நான் பார்த்தேன். ஒருவேளை அவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் யாக்கர்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் வேணும்னா அது பிரிங் சக்கீப் ஹுசன். அப்புறம் இம்பாக்ட் பிளேயர்ல வந்து ப்ராபப்ளி அவைலபிளா இருக்க அந்த ஏதாவது அன்னோன் கமாடிட்டி ஒரு பவுலரை வந்து நான் வச்சுப்பேன். லைக் எக்ஸாக்டா 11 தெரியல, ஏன்னா அங்கங்க இங்கிருந்து மாத்தி தான் போட்டிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ் இல்லை. இன்கேஸ் காமந்து மெடிஸ் அவைலபிள்னா நான் காமந்து மெடிஸ் இம்பாக்ட்ல வச்சுட்டு காமந்து மெடிஸ் வச்சு, ஏன்னா ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டையும் போட முடியும், ஆம்பிடெக்ஸ்ல போட முடியும். 3 பவுலர்ஸ் மட்டும் தான் வச்சுப்பேன். கிளாசன் மிஸ் பண்ணிட்டேன் நான் ஆக்சுவலா. கிளாசன் நம்பர் 4 சாரி நிதிஷ்குமார் ரெட்டி முன்னாடி கிளாசன் ஆட் பண்ணிக்கோங்க. கிளாசன் மிஸ் பண்ணிட்டேன். நான் தலைவனை மறந்துட்டேன். நான் வந்து இந்த அன்னோன் கமாடிட்டில ஃபுல்லா ஊறிட்டேன்னா அப்புறம் நம்மால் வேற பேட்டிங்கே ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால கிளாசன் ஆட் பண்ணிட்டு அப்படியே எக்ஸ்டென்ஷன் ஆயிடும். அண்ட் 3 ஓவர்சீஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஓவர்சீஸ் வந்து ஆப்ஷனல் வச்சுப்பேன். நான் உங்களுக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், பரையன் கஷ்டம் வச்சாகணும். பாப்போம். நீங்க சொன்ன மாதிரி காம்பினேஷன் கொண்டு வரதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எனிவே ஆள் இல்ல, என்னன்னா நிறைய அன்னோன் கமாடிட்டிஸ் இருக்கிறதுனால சோ அவங்க எப்படி போறாங்க தெரியல. இப்போ டேலண்ட் ஸ்கவுட்டிங், இப்போ நீங்களாம் அதுல நிறைய உள்ள பூந்து யாரெல்லாம் அப்கமிங் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறீங்க. நான் வந்து அந்த மாதிரி அனலிஸ்ட் அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் போக மாட்டேன். கொஞ்சம் ப்ரூவன் கமாடிட்டிஸ் வச்சுதான் நான் 11 எப்பவுமே பிக் பண்ணுவேன். ஸோ அதனாலதான் எனக்கு ரொம்ப டஃபா இருந்தது. ஸோ ஐம் கோயிங் வித் ஒரு ப்ரூவன் டீமா வச்சு எஸ்ஆர்ஹெச் இதுல என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்ன கேட்டீங்கன்னா as usual top 3 அதே தான். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன். நம்பர் 4 ஐ வுட் பிளே ஹென்ரிக் கிளாசன், ஸ்பின் டிஸ்ட்ரக்டர் அவரு. ஸோ நம்பர் 4ல அவரு தான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நம்பர் 5 ஐ வுட் பிளே லியம் லிவிங்ஸ்டன். என்னதான் போன சீசன் அவருக்கு சரியா அமையலனாலும் ஸ்பின்னும் ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஸோ ஹீ கேன் ரோல் இஸ் ஆர்ம் ஓவர் ஆல்சோ. 2 சைடும் லெக் ஸ்பின் போடுவார், ஆஃப் ஸ்பின் போடுவாரு. அதனால ஐ பிளே லியம் லிவிங்ஸ்டன் அட் நம்பர் 5. நம்பர் 6 ஐ வுட் ஸ்டில் கோ வித் நிதிஷ்குமார் ரெட்டி. பட் நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு சரியா போலிங்கும் அவர் போடுவாரு. சப்போஸ் அவருக்கு சரியா ஒர்க் ஆகலன்னா நீங்க சொன்ன மாதிரி சலில் அரோரா, ஸ்மரன் ரவிச்சந்திரன் அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் போலாம். எப்பவுமே எஸ்ஆர்ஹெச் எல்லா சீசனும் பஞ்சாப் மாதிரி ஏதாவது ஒரு லோக்கல் யங்ஸ்டர் ஒரு யங்ஸ்டரை வந்து க்ரூம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த 2 பேர்ல யாரா வேணா இருக்கலாம். நம்பர் 7 அனிகேத் வர்மா. ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்ப்ரெஸ்ட் வித் ஹிம் லாஸ்ட் இயர். செம்ம ஹிட்டிங் கெப்பாசிட்டி, 6 எல்லாம் சும்மா வேற லெவல் அடிச்சாரு. அந்த டெம்பரமெண்ட் மட்டும் அவர் கொஞ்சம் இந்த சீசன் வளர்த்துக்கிட்டாருன்னா, ஏன்னா நிறைய வாட்டி போன வாட்டி வந்து அடிச்சுட்டு இன்னும் கூட அவர் பெருசா பண்ணலாம்னு போது அவுட் ஆயிட்டாரு. ஹி கெப்ட் கோயிங் ஃபார் த ஷாட்ஸ். அந்த மாதிரி டெம்பரமெண்டல் இஷ்யூ மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாருன்னா அனிகேத் வர்மா குட் கோ ரியலி பிக் திஸ் சீசன் அப்படின்னு எனக்கு தோணுது. நம்பர் 8 ஐ வுட் ஹவ் ஐடியலி பிளேட் பேட் கமின்ஸ். அவர் அவைலபிள் இல்லாதனால அவருக்கு லைக் ஃபார் லைக்கா எனக்கு தெரிஞ்சு பிரைடன் கார்ஸ் மட்டும்தான் இருக்காரு. டெஸ்ட்ல ரொம்ப நல்லா போட்டிருக்காரு, நல்ல பேட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு. பேட் கமின்ஸ் அளவுக்கு போலிங்கும் போட்டு
ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பாக்குறது எனக்கு தெரிஞ்சு லைக் ஃபார் லைக்கா பிரைடன் கார்ஸ் மட்டும் தான் உங்க ஸ்குவாட்ல இருக்காரு. தே கேன் ஆல்சோ கோ ஃபார் ஸ்பின் ஆப்ஷன் வேணும்னா கமிந்து மெண்டிஸ் போலாம். ஆம்பிடெக்ஸ்டர்ஸ் ரெண்டு கையிலயும் போலிங் போடுவாரு. போன வாட்டி நம்ம டிவால் ப்ரூவிஸோட ஒரு கேட்ச், ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேட்ச் புடிச்சு எஸ்ஆர்ஹெச் வின் பண்றதுக்கு காரணமா இருந்தாரு, முடிச்சு விட்டாப்ல. சோ கமிந்து மெண்டிஸ் ஆல்சோ an ஆப்ஷன். நம்பர் 8 I would play either பிரைடன் கார்ஸ் or கமிந்து மெண்டிஸ். நம்பர் 9 ஹர்ஷல் பட்டேல். நம்பர் 10 ஜெயதேவ் உனாத்கட். ஆல்சோ ரெண்டு பேருமே கைண்ட் ஆஃப் சிமிலர் பிளேயர்ஸ் தான். ஹர்ஷல் பட்டேல் ஹேஸ் an edge in பேட்டிங் எக்ஸ்ட்ரா பண்ணாரு. பட் ரெண்டு பேருமே சிமிலர் கைண்ட் ஆஃப் போலர்ஸ் தான். அதுவுமே ஒரு நெகட்டிவா அவங்களுக்கு இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நியூ பால்ல போடுறதுக்கு பெருசா அவங்களுக்கு யாரு இருக்கானே தெரியல. நம்பர் 11 ஒரு ஸ்பின் அகைன் அன்னோன் கமாடிட்டி ஹர்ஷ் டூபே ஒருத்தர் இருக்காரு. இஸ் a left arm orthodox spinner. நல்லா தமிழ்நாடு ஆடி இருக்காரு, டெல்லி பையன். நல்லா பேட்டிங்கும் பண்ணுவாரு. சோ இன்கேஸ் 11 பேரும் பேட்டிங் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு டெம்ப்ளேட்ல இறங்கினாங்கன்னா ஹர்ஷ் டூபே யூஸ் பண்ணலாம். அண்ட் கிரைனிஸ் புலேத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பத்தி ரொம்ப பேசுறாங்க. அவர் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்காராம். மீனிங் ஒரு மிஸ்ட்ரி போலர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸும் போடுவாராம், லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்பின்னும் போடுவாராம். சோ அந்த மாதிரி ஒரு வேரியேஷன் வச்சிருக்காரு. பிளிப்பர், கூகுளி இது எல்லாமே போடக்கூடியவர். அவர் வந்து ஹையா ரேட் பண்றாங்க. ஐ ஒன்லி சர்ப்ரைஸ்ட் இஃப் ஹி பிளேஸ் அட் நம்பர் 11 ஆல்சோ. ஸ்பின் கமாடிட்டியா அவர் பாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கிரைனிஸ் புலேத்ரா ஸ்பின்னர்ஸே இல்ல ஆக்சுவலா சொல்ல போனா. சோ அதனால இவரை கன்சிடர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ திஸ் வுட் பி மை 11. அண்ட் நியூ பால் போடுறதுக்கு ஒரு போலராவது வேணும். அதுக்காக இம்பாக்ட் சப்ல ஐ வுட் பிரிங் இன் சிவம் மாவி. அதனாலதான் நானுமே சிவமாவி கொண்டு வந்தேன். என்னோட 11ல சில பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து இவங்களை விட்டு அவர் ஆப்ஷன்ஸ் கிடையாது. நான் ஜெயதேவ் கிட்ட விட்டுட்டேன். ஏன்னா ஜெயதேவ் கிட்ட அவங்க ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஜெயதேவனுக்கு ரசல் பட்டேல் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி யூட்டிலிட்டி பிளேயர்ஸ் மட்டும் தான். உங்களுக்கு ரெண்டு ஸ்லோ எடல்வேஸ் கடைசி 12 ஓவர்ல பால் கொஞ்சம் ஓல்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் உங்களால டெலிவரியே பண்ண முடியும். ஸோ நீங்க ரெண்டு பேரையும் நியூ பால்ல போடவே முடியாது. அப்கோர்ஸ் ஹர்ஷல் பட்டேல ட்ரை பண்ணலாம். பட் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அவர் ஒரு ரிசோர்ஸ் யூட்டிலைஸே பண்ண முடியாது. யூ நீட் a ஃபாஸ்ட் பவுலர். அதனால தான் நான் வந்து பிரைடன் கார்ஸ் வச்சுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி சிவம் மாவி இல்லைன்னா சகிப் ஹுசைன் ஒரு வேலை நல்லா போட்டோம்னா 10 விக்கெட் ஹால்ன்றது ஒரு பெரிய விஷயம் தானே. அதுவும் ஒரு நல்ல டீம் கூட தான் எடுத்திருக்காரு. இதுல பாசிபிளி அந்த ஸ்பீடுக்காக எடுக்கலாம்னு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி டைம்ல தான் உங்களுக்கு ஒரு அன்னோன் டேலண்டே கிடைப்பாங்க. அனிகேத் வர்மா மாதிரி யாரு. அண்ட் நீங்க சொன்ன அந்த ஃபிளட்டர் அவர் நான் பார்க்கல, மேபி மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்கு. நான் ஜீசன் அன்சாரி மேல ரொம்ப ஜீசன் அன்சாரி மேல ரொம்ப டிபெண்ட் பண்றேன். சௌராஷ்டிரா ப்ரோ T20 லீக்ல வந்து எமர்ஜிங் பிளேயர் எல்லாம் வாங்கியிருக்காரு. ஓகே நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே அவர் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இவர் சொன்ன மாதிரி இந்த ஜீசன் அன்சாரியும் ப்ரூவன் கமாடிட்டி அவருக்கு. ஐ மீன் 1 இயர் அவங்களுக்கு ஆடி இருக்காங்க, அந்த டச் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அவங்கள தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஸ்மரன் ரவிச்சந்த், அஷ்துபே ரெண்டு பேருமே வந்து ரஞ்சி டிராஃபில வந்து ப்ரோ. ஒரு வாட்டி அஷ்துபே வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கினாரு. ஒரு வாட்டி ஸ்மரன் ரவிச்சந்த் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்றதுனால அவங்க ரெண்டு பேர் மேல கண்டிப்பா யாரோ ஒருத்தர் ஆட போறாங்க மட்டும் இந்த வாட்டி தெரியும். ஏன்னா அவங்களுக்கு ஆள் இல்ல. பட் பவுலிங் ரொம்ப பாவம். சும்மாவே ஹைதராபாத்ல இருந்து பாட்டா போடுவாங்க. பவுலிங் வேற இல்ல, நீ என்ன வேணா அடி, நான் ஹெட் அபிஷேக் வச்சு முடிச்சுக்கிறேன் அப்படின்னு. I think they did a big mistake by letting go of Mohammad Shami. ஏன்னா நியூ பால்ல என்னதான் ஒரு டெத்ல பெருசா போடலனா கூட நியூ பால்ல கண்டிப்பா முகமது ஷமி would create an impact. ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்ட்ரைக் பவுலர்னு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இப்ப பாக்கும்போது ஸ்ட்ரைக் பவுலர்னு யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சோ பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் பயங்கர ஒரு பேட்டிங் பவர் ஹவுஸ் தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். கடந்த 2 சீசனா அப்படிதான் ஆடி இருக்காங்க. இந்த வாட்டியும் அப்படிதான் ஆட போறாங்க. அதுல ஒன்னும் மாற்று கருத்தே இல்ல. பட் கம்பேர்ட் டு லாஸ்ட் 2 சீசன்ஸ் இந்த சீசன் போலிங் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மதனுக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. சோ ஸ்பின் பேஸ் ரெண்டுமே, ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வீக்கா இருந்தா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் டெத் போலிங் வீக்கா இருக்கு அந்த மாதிரி இல்லாம ஓவராலாவே the unit looks kind of imbalanced. bowling unit looks kind of imbalanced. இப்போ யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணி 4 ஓவர் கொடுக்க முடியாது. லைக் இந்த பவுலரால 4 ஓவர் போட்டுற முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்கவே முடியாது. அவங்களுக்கு எப்பவுமே அந்த 6th bowling கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அபிஷேக் சர்மாலாம் 2 ஓவர் போட்டது எப்பவுமே போட்டுருவாங்க. ஏன்னா யாராவது அடி வாங்க போறாங்கன்றனால. சோ அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கண்டிப்பா எஸ்ஆர்எச் இருக்கும். அது எப்படி இஷான் கிஷன் ஹேண்டில் பண்ண போறாருன்னு தெரியல. பிகாஸ் பீயிங் ஏ வின்னிங் கேப்டன் ஸ்மார்ட்ல வந்திருக்கிறதுனால அவருக்கு பயங்கரமான பிரஷர் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். எஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனாத்கட் ரெண்டு பேரும் 11ஸ்ல ஆடினாங்கன்னா அவங்களை எப்படி யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு சில ஹெட்ஏக்ஸ் எல்லாம் இருக்கு. யார் நியூ பால் போடுவாங்க? ஐடியலி ஐ திங்க் ஜெயதேவ் உனாத்கட் கேன் போல் இன் பவர் பிளேல அட்லீஸ்ட் 1 or 2 overs he can bowl.
பட் நான் சொன்ன மாதிரி 2 பேருமே சிமிலர் கைண்ட் ஆஃப் bowlers தான், சேம் கைண்ட் ஆஃப் ஸ்கில் செட் தான். ஸோ என்ன பண்ண போறாங்க தெரியல. ஸோ தீஸ் ஆர் அவர் ஹானஸ்ட் ஒப்பீனியன் அபவுட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். நாளைக்கு லாஸ்ட் ஒன்னே ஒன்று இருக்கு இன்னும் ப்ரிவியூல, ராஜஸ்தான் ராயல்ஸ் ப்ரிவியூல சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மதன். ஆல்வேஸ் அ பிளஷர் டாக்கிங் டு யூ. டாடா.